morning and welcome to Anil 100% roasted rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த டாக்டர்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் நவீன் பாலாஜி எர்போ கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் நவீன் பாலாஜி தான் மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. சார், ஒவ்வொரு நாளுமே நம்ம காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விதமான கேள்விகள் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட்டல் சேஞ்ச், இன்றைக்கே மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை காலம் ஆரம்பிச்சாச்சு. மழை காலம் லேட்டாக ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த ஜலதோஷம் பிடிக்கிறது, கோல்டு வரதெல்லாம் காமனான விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து மார்கழி, குழந்தைங்க எல்லாருக்குமே சளி பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு மாதிரி சிக்காவே ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு கேட்கறது என்னன்னா, தை மார்கழி இதெல்லாம் சொல்ற அளவுக்கு தமிழ் மாதம்லாம் தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியாம எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அரிசி பேரே தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. அந்த சளி பிடிக்கிற சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குழந்தைங்க எல்லாம் ஒரு மாதிரி ஃபீவரிஷாவே சுத்திட்டு இருக்காங்க. இதை தீர்க்கிறதுக்கு இல்ல இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, சின்ன பிரேயருக்கு அப்புறம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த சளி காய்ச்சல் அதுக்கெல்லாம் நம்ம மருந்து எடுக்கக்கூடாது. நம்ம பண்ணுற தப்பே என்ன அப்படின்னா, சளி ஒரு சின்ன தும்மல் வந்தாலும் சரி, ஒரு சளி வந்தாலும் சரி, ஒரு காய்ச்சல் வந்தாலும் சரி, உடனே நம்ம ஒரு டாக்டர் பார்க்குறது, ஒரு மருத்துவம் பார்க்குறது, இப்படி தான் பார்த்துட்ருக்கோம். அதுவும் நம்ம சாதாரண டாக்டரோட பார்க்குறது கிடையாது. அதில் ஒரு சிறப்பு மருத்துவர். இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு இன்றைக்கி. இது என்னென்னா, இந்த நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லாமே பாதிப்பு ஏற்படும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் திடீர்னு உங்களை பாம்பேக்கோ இல்லை டெல்லிக்கோ இல்லை மதுரைக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, வேறு வேலைக்கு வரைக்கும் போகிறீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையும் நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கே 2 மாதம் ஆகும். உண்டா இல்லைங்களா? இது வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய அந்த அனுபவங்கள். உடம்பு அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் மதுரையில் இருக்காருன்னு சென்னைக்கு வந்தாலும் தண்ணி ஒத்துக்காது, சென்னையில் இருக்கிற பாம்பே போனாலும் தண்ணி ஒத்துக்காது. என்ன காரணம்னா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உடம்பு மாற்றிக்கொள்வதற்கு ஒரு அவகாசம் தேவை. அப்போ அந்த மாதிரி நடக்கும் பொழுது, இப்போ இவ்வளவு நாட்கள் நம்ம மெட்ராஸில் தண்ணி குடிச்சிட்டு இருக்காருன்னா, மெட்ராஸ் இருக்கக்கூடிய தண்ணியில் சில விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும், சில விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்கும். மதுரைக்கு போகிறாரு, மதுரையில் தண்ணி குடிக்கிறாரு, அங்கே இங்கே இல்லாத விட்டமின்ஸ் மினரல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியில் கிடைக்கும். உடனே அந்த தண்ணி குடிக்கும் பொழுது உடம்பு அது பேலன்ஸ் பண்ணும். பேலன்ஸ் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் வெளியேற்றும். அதுதான் சளி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் சளி காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான மருந்துமே அவசியம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலுமே சளி வந்தால் சுந்தி போடணும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மருந்து சாப்பிட்டோம்னா இருக்க பாதிப்பு அதிகம் தான் ஆகும். ஓகே, பெரியவங்களுக்கு சரி, சின்ன பசங்களுக்கு கோல்டு வந்துட்டு நின்றுச்சுன்னா பரவாயில்ல. ஒரு சிலருக்கு லாங் டேர்ம் சளி போயிடுச்சுன்னு வாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப சளி பிடிக்கும். ஒரு 3 மாதம் 4 மாத காலகட்டத்துக்கு அவங்களுக்கு சளி இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ஒல்லியாயிடுவாங்க. அதை பற்றி சொல்லுங்க. அது என்ன காரணம்னா, சிகிச்சை நம்ம என்ன பண்ணால், ஆரம்ப காலங்களில் சளி வந்ததுன்னு சொல்லிட்டு அதற்கான மருந்துகள் சிகிச்சை எடுப்பதால் தான் வருமே தவிர, அதை விடும்பொழுது எந்த பாதிப்பும் வராது. அந்த மாதிரி அவங்களுக்கு தொடர்ச்சியாக சளி தும்மல்லாம் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக வயிற்று பகுதிகளில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக செரிமானம் முழுமையாக இருக்காது, மலச்சிக்கல் இருக்கும், மோஷன் போக மாட்டான், யூரின் போகிறது சிரமம் இருக்குது, இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணுறோட இது சரியாயிடும். இது பெரிய விஷயம் கிடையாது. குழந்தைங்களை எளிமையாக அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், போட்டு பயமுறுத்த வேண்டாம். அப்படி இப்படி அது இது அதெல்லாம் வேண்டாம். ஏதாவது நம்ம உடம்பு என்பது எளிமையானது, கடவுளால் படைக்கப்பட்டது. இந்த கடவுள் நம்ம கூட இருந்து இயக்கிட்டு இருக்காரு. இதை போட்டு ஏன் பெருசாக நம்ம பேசிட்டு இருப்பாங்க? ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். ஓகே, எந்த ஒரு வியாதி வந்தாலும் ஈஸியாக சரி பண்ணிடலாம்னு சொல்லி டாக்டர் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டே ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது தொடர்ந்து இன்னொரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் என் பேர் விஜயலட்சுமிங்க. சொல்லுங்க விஜயலட்சுமிமா, எங்கேருந்து கால் பண்றீங்க? கரூர் பக்கத்துல இருந்து பேசுறேங்க. அப்படியா? இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்கு தான். ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. ஓகேங்க. ஹலோ. வணக்கம் சார். அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க ப்ரோக்ராம் நான் எல்லாமே பாத்துக்கிட்டே இருக்கேன் சார். எனக்கு பாருங்க, உங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி நடுக்கமா சந்தோஷமா இருக்குதுங்க சார். ஓகே, நான் சொல்றதெல்லாம் நிகழ்ச்சி ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க சார், பாத்துக்கிட்டே இருப்பேங்க சார். ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னம்மா, யார் ஒருத்தரும் ஹாஸ்பிட்டலே வரக்கூடாதுமா. ரொம்ப உண்மையாலுமே நீங்க ஒரு கடவுள் எனக்கு நான் வேண்டியது எப்படியோ அதே மாதிரிங்க சார். அதாவது யாராவது மூலியமா எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அது உங்க ப்ரோக்ராம் மூலியமா எனக்கு நல்லது நடக்கும். ரொம்ப வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி,
அதாவது ஏழைப்பட்டவங்களுக்கு நிறைய செய்யணும்னு சொல்லுவீங்க. மேலும் என் பையன்லாம் அந்த மாதிரி தான் ஆசைப்படுறேன். ஓகே, என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சார் திடீர்னு சுகர் வந்துருச்சு சொன்னாங்க ஒரு டாக்டர். நான் வந்து யூரின் அதிகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணேங்க சார். அப்புறம் நான் பக்கத்துல இருக்கிறதுல போய் செக் பண்ண 360 வந்துச்சுங்க சார். என்னம்மா, சர்க்கரையா? ஆமாங்க சார், 360ங்க சார். அப்புறம் திடீர்னு தான் சார், இது வரைக்கும் அந்த மாதிரி தொந்தரவே இல்லைங்க சார். எங்களுக்கு குடும்ப ஃபேமிலியோ எது யாருக்கும் எந்த இது இல்லைங்க சார் இது வரைக்கும். சுகர் ப்ரெஷர் மட்டும்தான் இருந்திருக்குது எல்லாத்துக்கும். ஆனா எனக்கு வந்து நான் கண்ட்ரோலா தான் எல்லாம் சாப்பிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடையில கொஞ்சம் இனிப்பெல்லாம் ஓவரா சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தேங்க சார். இப்போ வந்து நான் குறைச்சிட்டேங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் சொல்லுங்க டிப்ஸ் எல்லாம், அது மாதிரி நான் பண்ணிருந்தேங்க சார். குறைஞ்சிருச்சுங்க சார். இப்போ வந்து 175 இருக்குங்க சார் சாப்பிட்டு. சூப்பர். அதாவது என்னை பார்க்காமலேயே சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணி சரி பண்ணிட்டீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இதை வந்து நான் டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க சார், இப்படி பார்த்தா பண்ண அதெல்லாம் சொல்லுங்க சார். அவர் வந்து எனக்கு எடுத்தோன்னு இன்ஜெக்ஷன் போட வச்சுட்டாங்க சார். என்னால அதை தாங்கிக்கவே முடியல. நான் சொல்றேன் இன்ஜெக்ஷன் வேண்டாம்னு சொல்லி அவரு இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும்ட்டாரு. அப்புறமா தான் நாங்க உங்க ப்ரோக்ராம் மூலியமா சரி இதை அவர் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சேங்க சார். ஓகேம்மா, எந்த ஊர் நீங்க? நான் வந்து கரூர் பக்கத்துலங்க சார். சரிங்கம்மா, சரிங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்கம்மா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறைகள்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஊசி போடுறதோ இல்லை மருந்தோ வேண்டாம், நம்ம எளிமையாக சரி பண்ணிக்கலாம். ஒரு 11 தடவை வருதுங்க சார், இல்லைன்னா 9 தடவை வருதுங்க சார் ஒரு நாளைக்கு. நான் 7 குறிச்சு சரி. நான் உங்கள் பழனி பக்கத்தில் வந்து கொய்யாக்காய் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? ஆமாங்க சார், அந்த பிடிச்சி சொல்றேன் சார். கொய்யாக்காவுமே கொய்யா இலைங்க சார். கொய்யா இலை, வேப்பந்தலை 10 கிராம், கொய்யா இலை 10 கிராம், வெத்தலை 5 கிராம். இதை வந்து காய்ச்சி காலையிலேயே சூப்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. சரிங்க, நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். சரியா? அதே போதுங்கம்மா. இதில் குறையலன்னா இப்போ வந்து பாருங்க, என்ன இதே போதும். ஆல்ரெடி நம்ம சொன்ன குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 360 சுகர்லேருந்து 170 குழந்தை நிப்பாட்டியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்கிறதுமா. அதாவது எளிமையாக தீர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு. அதாவது மூலிகைகள் வழியில் கொடுத்துருக்காரு. உடம்புல எல்லா சக்தியுமே இருக்குது. அதை புரிஞ்சிக்காமல் வெளியிலேருந்து மருந்துகள் நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது தான் பாதிப்புகள் மிக அதிகமாக வருது. அதனால தான் நான் ஆரம்ப காலங்கள்லேயே சொல்கிறது, மருந்துகள் வேண்டாம், ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய உணவு முறைகளை சரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு முடியலனா மட்டும் வந்தால் போதும். அதுதான் என்னுடைய ஆசை. எப்போவுமே எந்த சூழ்நிலையிலையுமே எடுத்த உடனே மருந்துகள் வேண்டாங்கிறது தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது. நான் ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், நாங்கள் நாமக்கல்ல இருந்து பேசுகிறேங்க. அப்படியா, உங்கள் பேருமா? என் பேர் மணி நாய். அப்படியா, இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரருக்குங்க. ஏற்கனவே டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. ஓகேம்மா, அவரோட ஏஜ் சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோங்க சார். எங்க வீட்டுக்காரருக்கு ஒருத்தர் சார், நாங்க நாமக்கல்ல ஏற்கனவே இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் உங்ககிட்ட செக்கப் வந்தேன் சார். ஹார்ட்ல வந்து வீக்கா இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மாத்திரை 2 மாசம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு 3ஆவது மாசம் வரும்போது நீங்க சொன்னீங்க சார் ஹார்ட் வீக்கா இருக்கு, வந்து சித்தோட்ல அட்மிட் ஆக சொல்லி சொன்னேங்க சார். ஓகே. அதுக்குள்ள இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க சார். உடனே நாங்க வெளியில பார்த்து அட்மிட் பண்ணி இது பண்ணிட்டேங்க சார். ஆனா மாத்திரை மருந்துலயே சரி பண்ணணும்னு சொல்லி இப்போ 1 வருஷமா மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க சார். அதே தான் இருக்கு. துளி கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க சார். சரி, நீங்க ஒன்று பண்ணுங்கம்மா. அம்மா அது கேளுங்க. அதாவது இப்போ அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன், அதாவது டயபெட்டிக் அப்படிங்கும்போது இது வெத்தலை சாப்பிடுங்க, கொய்யா இலை சாப்பிடுங்க, வேப்பலை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்குங்கம்மா ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சேலத்துக்கு நான் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு நான் வரேன். நேரில் வாங்க, நேரில் பார்த்துட்டு நான் என்ன பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? வாங்க. ஆக்சுவலாம்மா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நாமக்கல் வந்து பார்த்துருக்காங்க. நான் வந்து எந்த ரிப்போர்ட்ஸுமே பார்க்குறதில்ல, நாடி பார்த்துட்டே சொல்லிடுவேன் எது பிரச்சனைங்கிறத. அவங்க நாடி பார்த்துட்டு ஹார்ட்டில் வீக்காக இருக்குன்னு ஈரோட்டில் வந்து தங்க சொன்னேன். ஈரோட்டில் வந்து ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் தங்கியிருந்தாவே நம்மளோட ஐபி இருக்குது, இன்பேஷண்ட் ஐபி இருக்குது. அங்கே தங்கினாங்கனாவே எவ்வளோ பெரிய ஹார்ட்டில் அடைப்பு இருந்தாலும் சரி 7 நாளில் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாம். அதை மீண்டும் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். ஆன்ஜியோ வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு 7 டேஸ் கழித்து மீண்டும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அது எவ்வளோ கம்மியாக இருக்குது. அதாவது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அடைப்பு மட்டும் இல்லை, உடம்புல எல்லா வியாதியுமே வந்து அந்த 7 நாளில் ஓரளவுக்கு நார்மல் கொண்டு வந்துடலாம். வெயிட்டு கம்மியாகிறது, கொலஸ்ட்ரால் கம்மி நார்மல் பண்ணுறது, செரிமான கோளாறுகள், கண் பார்வை எல்லாமே ஓரளவுக்கு வந்து 7 டேஸ்லேயே மாற்றம் தெரியும்.
அதுக்கப்புறம் ஏஞ்சியோ பண்ணி செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து ஐபிஎல் கொடுக்குறோம். அதான் சொல்லியிருந்தேன், அவங்க வரல. பட் அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் மீண்டும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு போல இருக்குது. பட் நேரில் பார்க்காம நம்ம இதுக்காக வந்து ஒரு விடை கொடுக்க முடியாது. சரியா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் போய் நேரில் மீட் பண்ணுங்க, சரியான தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் மல்லிகா மேடம். சொல்லுங்க மல்லிகா, எங்கேருந்து கால் பண்றீங்க? மதுரை மேடம். அப்படியா? அப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மல்லிகா? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் நவீன் பாலாஜி லைன்ல தான் இருக்கார். என்னோட ஏஜ் வந்து 25. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா ப்ளீஸ். சார் குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள். என்னோட வெயிட் வந்து 90 கிலோ இருக்கு சார். உன் பேர் என்னம்மா? என் பேர் மல்லிகா சார். கண்டிப்பாக உங்களுக்கு மென்சஸ் வந்து சரியானபடி இருக்காதுமா. ஏன் சார்? கண்டிப்பாக உங்களுக்கு மென்சஸ் வந்து சரியானபடி இருக்காதுமா. ஆமாங்க சார். ஆனா வந்து 27 நாள் 28 நாளைக்கு ஒருக்கா வருது சார். ஆனா கம்மியாக வரும். 2 நாள் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரிடாமா. உன் பேர் என்ன சொல்லுமா? மல்லிகான்னு சொன்னேன் இல்லையாம்மா? ஆமாங்க சார். இந்த மல்லிகைப்பூ என்ன பண்ணு தெரியுமா? என்னங்க சார்? மல்லிகைப்பூ இருக்குல்ல, ஆமாங்க சார். இந்த மல்லிகான்னு பேர் வச்சிருக்கீங்கம்மா. மல்லிகைப்பூ என்ன பண்ணுன்னு தெரியுமா? சரி. தெரியாது. நான் சொல்கிறது கவனமாக கேட்குறீங்களா? சரி சார். நீங்கள் நிகழ்ச்சி பாருங்கள், ஃபோனை வச்சுருங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். கொஞ்சம் கால்ஸ் கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா. ஆக்சுவலாக வந்து இந்த மல்லிகைப்பூங்கிறது தலையில் வைக்கிறது, அழகுக்காக பெண்களுக்கு வைக்கிறது நினச்சிட்டு இருக்கிறோம் நாம். ஏன்னா அது யாருமே வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை. மல்லிகைப்பூ அப்படிங்கிறது அது ஒரு மூலிகை. ஆக்சுவலாக இது என்னென்னா பெண்களுக்காகவே வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது தான் அந்த மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூ வந்து நாம் வந்து ரசம் வைக்கலாம் அழகாக. மல்லிகைப்பூட ரசம். ஆமாம், மல்லிகைப்பூ ரசம் வந்து பெண்களுடைய கர்ப்பப்பையை சரி பண்ணக்கூடியது மல்லிகைப்பூ ரசம். அந்த மல்லிகைப்பூ ரசம் வந்து பெண்கள் ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையுடைய அந்த கட்டிகள், கர்ப்பப்பை மென்சஸ் சரியானபடி ஆகிறதில்ல, இந்த மாதிரி எல்லா பாதிப்புகளையுமே சரி பண்ணக்கூடியது. இதை வந்து நான் பல நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கேன். அவங்க பேர் மல்லிகாங்கிறதுனால கரெக்டாக அந்த ஞாபகத்தை வந்துச்சு எனக்கு. அதனால் மல்லிகைப்பூ ரசத்தை வச்சு வேணால் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அது பின்னாடி வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் நிகழ்ச்சி கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, மல்லிகைப்பூ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மல்லிகா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வெங்கடேஷ் மேம், சிவகங்கை மாவட்டம். அப்படியா? வெங்கடேஷ், இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மிஸ்ஸஸ் காண்டிகா. ஓகே, அவங்களோட வயது சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர் நவீன் பாலாஜி லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம், சொல்லுங்க ஐயா. என்னோட மிஸ்ஸஸ்க்கு வயசு 30 ஆகுது. சரி. அவங்க வந்து தொண்டையில வந்து தைராய்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஓகே. மொழியில, காலு, தலையில எல்லாம் வலி ஏற்படுதுன்றாங்க. ஓகே. மென்சஸ் எல்லாம் சரியா போகலன்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். வயசு என்னாச்சு? 30 சார். சரிம்மா. எந்த ஊர் நீங்கள்? நான் சிவகங்கை மாவட்டம் சார். என்ன மாட்டோம்? சிவகங்கை. ஓகே ஓகே ஓகே. தம்பி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் வந்து உங்களுக்கு தொண்டையில் கட்டி இருக்குது அப்படின்னாவே தைராய்டு கிளான்ஸில் பாதிப்பு, மற்ற விஷயங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், பெருசாக யோசிக்காதீங்க. சரி சார். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து வயிற்று பாதிப்புகள், மலச்சிக்கல், செரிமான கோளாறு, சளி மிக அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமாம் சார். ஆமாம் ஆமாம், கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக அதே மாதிரி தோள்பட்டையில் வலி இருக்கும்ப்பா உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அந்த தோள்பட்டை, கழுத்து இந்த பகுதியில் வலி இருக்கும் எப்பயுமே. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னங்கிறது அவங்க சொல்கிறத நீங்கள் வச்சு புரிஞ்சுக்கிட்டு நான் நீங்கள் வந்து நான் மதுரைக்கு வரும்பொழுது அடுத்த வாரத்தில் மதுரைக்கு வரேன். நான் வந்து நேரில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதை பொறுத்த வரைக்கும் நேரில் பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னாலும் நம்ம வந்து இந்த தொலைக்காட்சியில் கொடுக்க முடியாது. சரியா? நம்ம டாக்டர்ஸ் வந்துங்கம்மா கிட்டத்தட்டம்மா தமிழகத்தில் வந்து 70 பிரான்ச்சஸ் இருக்குமா. 40 கிலோமீட்டருக்கு ஒரு பிரான்ச்சில் மட்டும் இருக்குது. இப்போ சென்னையில் இருக்குன்னா திருவள்ளூரில், செங்கல்பட்டில், தாம்பரத்தில், அந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே இருக்குது. பிரான்ச்சு வந்து இல்லாத மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மட்டும்தான். சிவகங்கையிலையும் ஆரம்பத்தில் காரைக்குடியில் பிரான்ச் இருந்தது. அங்கே சரியானபடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால
நான் வந்து பிரான்ச் எடுத்துட்டேன். அது வந்து காரைக்குடி சிவகங்கையில் மட்டும்தான் பிரான்ச் இல்லை, மற்றபடி எல்லா ஊர்களுமே இருக்குது. 70 பிரான்ச்சஸ் இருக்குது. 70 இடத்துல 80க்கு மேற்பட்ட அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் பணிபுரிகிறாங்க. தினமுமே இருப்பாங்க. காலையில் 10 மணிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் 5-5:30 வரைக்கும் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை, அமாவாசை அன்னைக்கு விடுமுறை. எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் அங்கேயே இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இல்லை என்னை தான் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன ஊர் இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அந்த ஊருக்கு நான் என்னைக்கு வரேங்கிறத அந்த டேட்டுக்கு வாங்க, இதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேடம், குட் மார்னிங். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேரு தர்ஷினி, நான் கூடலூர்ல இருந்து கால் பண்றேங்க. அப்படியா தர்ஷினி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் குழந்தைக்காக. ஓகே, குழந்தையோட வயசு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. குழந்தைக்கு 10 மாசம் ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. அவனுக்கு தொடர்ந்து சளி, எனி டைம் சளி இருந்துட்டே இருக்கு. 4 மாசத்துல இருந்து கண்டினியூவா சளி இருந்துட்டு டாக்டர்ஸ்க்கு போனா மருந்து கொடுக்குறாங்க. மறுபடியும் கம்மியாகுது, மறுபடியும் தொடங்குது. ஏதாவது குளிக்க வச்சாலோ இல்லைன்னா காத்துல டிராவல் பண்ணி போகும்போதோ தொடர்ந்து சளி குடிச்சிட்டே இருக்கு. எனி டைம் அவன்கிட்ட இருந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? எந்த ஊர்மா நீங்கள்? எந்த ஊர் நீங்கள்? நான் கூடலூர்ல பேசுறேன். கூடலூர்? ஆமாங்க. ஊட்டி? ஆமாங்க டாக்டர். ஏற்கனவே அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும் கூடலூரில்? ஆமாம் ஆமாம், ஒன்றும் இல்லைம்மா. ஆமாம் ஆமாம், அதாவது அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நல்லா அழுவுதோ அப்போ மட்டும் பால் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேரத்துக்கு பால் கொடுக்காதீங்க, முதல் வேலை. புரியுதா? சரிங்க டாக்டர். ஆமாம், தயவு செய்து நேரத்துக்கு பால் கொடுக்காதீங்க. அந்த குழந்தை நல்லா அழுது கேட்டதுக்கப்புறம் பால் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது பாட்டிங்க இருந்தாங்கன்னா வசம்பு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வசம்பு யூஸ் பண்ணுங்க. ஓம தண்ணி கொடுங்க. ஓமத்தில் வந்து தண்ணி வந்து ஓமம் ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓமத்தில் வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு ஜீரகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து குழந்தை கொடுத்துட்டு வாங்க. அதுவே போதும். இல்லைனா ஊட்டியில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் நேரில் போங்க. டாக்டர் அகிலா பிஎஸ்எம்எஸ் இருக்காங்க, அவங்க போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஓகே, கால் கட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி முதல்ல கேட்ட கேள்வியும் இதுதான் டாக்டர். ஒரு சில குழந்தைங்களுக்கு தொடர்ந்து சளி பிடிச்சிட்டு இருக்கு, அதுக்கான தீர்வு நீங்க சொல்லிட்டீங்க. இன்னொரு விஷயம் மட்டும் ஒரு காலர் கிட்ட சொன்னீங்க, மல்லிகைப்பூ ரசம் எப்படி செய்யறதுன்னு. அது வந்து கிளைமேக்ஸ் நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா நேராக வந்து 1/2 hour தான் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வந்து நம்ம 9 to 9:30, அதே மாதிரி வியாழக்கிழமை 9 to 10 நடக்குது. டாக்டர் ராஜலட்சுமி பிஎஸ்எம்எஸ் வந்து நமது ஹெர்போகேர் சார்பாக அவங்க தான் வந்து இங்கே கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறாங்க. நாளைக்கு மீண்டும் நான் தான் வரேன். காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நாளைக்கு 1 மணி நேரம் ப்ரோக்ராம். நாளைக்கு அந்த மல்லிகைப்பூ ரசத்தை பற்றி பேசுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மல்லிகைப்பூ ரசம் அப்படிங்கிறது வந்து இது மிகப்பெரிய ஒரு வந்து மருந்தாக அருமருந்தாக இருக்குது. இது சாதாரணமாக ஒரு நிமிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், மலச்சிக்கல், செரிமான கோளாறாகட்டும், இல்லை உடம்புல கழுத்து வலி மூட்டு வலியாகட்டும், இல்லை கர்ப்பப்பை கோளாறுகளாகட்டும், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கட்டிகளாகட்டும், எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடிய இந்த மல்லிகைப்பூ ரசம் மிக அருமையான ஒரு வந்து அருமருந்தாக இருக்கக்கூடியது. இது ஏதோ ஒரு 2 நிமிடத்தில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நாளை வந்து விளக்கமாக, நாளை இதே 9 மணிக்கு நான் வரேன், நான் விளக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பேசுகிறேன் நான், நேரம் இல்லாத காரணத்தினால. நம்ம இடத்துல ஃபோன் பண்ணாவே வந்து நேரில் டாக்டர்ஸ் பார்க்கலாம். எல்லா ஊர்லேயுமே டாக்டர்ஸ் இருக்காங்க. நேரில் பார்க்க முடியலன்னா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காக வந்து டயா கிட்டு அனுப்பிச்சி வைப்பாங்க. முடி கொட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா ஹேர் கிட் அனுப்பிச்சி வைப்பாங்க. கண் பார்வை கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய வகையில் கேட்ராக்டு, கிட்ட பார்வை, தூர பார்வைக்கு வந்து ஐ கிட் அனுப்பிச்சி வைப்பாங்க. உடம்பு எடை குறைக்கிறதுக்காக வந்து ஸ்லிம் கிட் இருக்குது. குடிபோதையால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய வகையில் ஆல்கஹால் கிட் இருக்குது. ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கரும்புள்ளிகள், கருப்பு இல்லாமல் உடலை வந்து அழகுபடுத்தக்கூடிய வகையில் ஃபேஷியல் கிட் இருக்குது. அதே மாதிரி யூட்ரஸில் பாதிப்புகள் சரி பண்ணக்கூடிய யூட்ரஸ் கிட் இருக்குது. இந்த மாதிரி வந்து உடம்புல எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் நேரில் வந்து பார்க்கும் பொழுது தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நேரில் வர முடியாதவங்களுக்கு அந்த கீழே போகக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது, 9282111177. அந்த நம்பருக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா வீட்டுக்கே அதற்கான உணவுப் பொருட்கள், ஆக்சுவலாக இது மருந்துகள் கிடையாது, நேரில் வந்தால் மருந்துகள், போஸ்ட்டில் அனுப்பிச்சி வச்சாங்கன்னா உணவுப் பொருட்கள், அந்த கேட்டகரியில் வீட்டுக்கு பாக்ஸ் அனுப்பிச்சி வைப்பாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான ரிசல்ட் அதில் பார்க்கலாம். அதை சொல்லிடுறோம் நம்ம நேயர்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சளி தொந்தரவுகளுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சுடுதண்ணீரை காய்ச்சி கொடுக்க வேண்டாம். எல்லோரும் சொல்கிறது சுடுதண்ணி காய்ச்சி கொடுங்கன்னு. சுடுதண்ணி தயவுசெய்து காய்ச்சி கொடுக்காதீங்க. ஜீரகத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீர்னா நம்மளோட அகம், உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும்
சீர் பண்ணக்கூடியது, சரி பண்ணக்கூடியது தான் இந்த சீரகம். அதனால தான் சீரகம் நம்ம பேர் வச்சுருக்கிறோம். இந்த சீரகத்தை குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே வந்து அவங்க ஜீரக தண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேசாக, அதாவது தண்ணியில் சூடு பண்ணிட்டு கொதிக்க வைக்காமல் லேசாக சூடு பண்ணிட்டு அதில் ஜீரகத்தை போடணும். இதில் என்ன அப்படின்னா, ஜீரகத்தை போட்டுமே நிறைய பேர்த்துக்கு பலன் கிடைக்கிறதில்ல. என்ன காரணம் தெரியுங்களா? இன்றைக்கி இருக்கிற ஜீரகம் எல்லாம் ஜீரகமே கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆயில், ஜீரகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சக்கை இருக்கும் இல்லையா, சக்கையில் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த வாசனைகள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதை மட்டும் வந்து அதில் சேர்த்துட்றாங்க. ஜீரகத்தினுடைய வாசனை மட்டும்தான் அதில் இருக்கும். எந்த விதத்துலேயுமே அதில் வந்து அந்த ஜீரகத்தினுடைய உண்டான அந்த குணங்கள் அதில் இருக்காது. அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையுமே எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அதில் வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குது. அதில் அந்த வாசனைகளை ஜீரகம் மாதிரி வாசனை போட்டு வைக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து அதை வந்து பார்த்து வாங்கணும். ஜீரகத்தை எடுத்து நசுக்கணும். நசுக்கி பார்க்கும்போது உள்ளே அப்படியே ஆயில் மாதிரி இருக்கும், அப்படியே நல்லா பார்த்திங்கன்னா அதை தான் வாங்கணும். எந்த சூழ்நிலை வெள்ளை வெள்ளையேன்னு கூட ஜீரகத்தை வாங்கக்கூடாது, கருப்பாக இருக்கணும், அசிக்கி பார்க்கணும், அதை வாங்கி யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி சளி தொந்தரவுகள் அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து விடுபடலாம். சரிங்களா? ஓகே டாக்டர். டாக்டர், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சளி தொந்தரவு மட்டும் இல்லை, பல விதமான தீர்வுகளும் சொல்லிட்டு இருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டாக்டர். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி என்பது மக்களுக்கு வந்து இந்த மருத்துவ முறைகள், சித்த மருத்துவம்ன்றது இன்றைக்கி அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அந்த சித்த மருத்துவத்தை ஊக்குவிக்கக்கூடியகளை இந்த நிகழ்ச்சி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பினை கொடுத்த தொலைக்காட்சிக்கும் இறைவனுக்கும் நன்றி. நன்றி டாக்டர். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த அரை மணி நேரம் அக்குபஞ்சர் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லா அக்குபஞ்சர் சம்பந்தமான பல கேள்விகளுக்காக பதில் சொல்றதுக்காக ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இது வரைக்கும் நம்ம அக்குபஞ்சர் பத்தி பலவிதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னொரு ஜெனரலைஸ்டான கொஸ்டின், பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் கூட அதுவாக தான் இருக்கும். மாத்திரைகள் நிறைய எடுத்துக்கிறோம், மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே குணமாக மாட்டேங்குது, மாத்திரைகளே இல்லாம எப்படி ஒரு தீர்வு கிடைக்க முடியும் அப்படின்றது இந்த கேள்விக்கான பதிலாக தான் நம்ம முந்தைய நிகழ்ச்சியில் நம்ம பேசணும். அதாவது எந்த நோய் வந்தாலும் ஒரு மருந்தை சாப்பிட்டு தான் அந்த நோயை குணமாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது நம் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு நம்பிக்கை. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில் நோய்களுக்கான காரணத்தை வந்து இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத நிலைகளும் நீடிச்சுட்டு தான் இருக்குது இல்லையா? தொடர்ந்து நம்ம பரிசோதனைகள் செய்கிறோம். சில பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் முடிவாக வெளியிடப்பட முடியாத நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே சர்ஜரி மாதிரி சிகிச்சை செய்தால் கூட பலன் கிடைக்காது அப்படின்னு கைவிடப்பட்ட நோயாளிகளினுடைய நிலையை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த விதமான மருந்துகளும் தேவையில்லை, மிகப்பெரிய பரிசோதனைகள் எதுவும் கிடையாது. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய சில புள்ளிகளில் கொடுக்கக்கூடிய அழுத்தமே எப்படி நோய்களை எல்லாம் குணமாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இயல்பாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான். இது வந்து இன்றையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னே இந்த சிஸ்டத்தை வந்து யாருமே அப்ரோச் பண்ணாத ஒரு சூழ்நிலையே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிகிச்சையில் வந்து நம்ம ஊசிகளை பயன்படுத்துவோம் அப்படின்றது ஒரு அந்த ஃபோபியா, நீடில் ஃபோபியான்னு சொல்லுவோம். ஊசி குத்தி கொள்வதற்கு ஒரு பய உணர்வு மக்கள்கிட்ட இருந்துச்சு. இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய இல்லாமல் போயிடுச்சு. மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து, பக்க விளைவுகள்லேருந்து வெளிவர நினைப்பவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து உலக அளவில் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை நாடி வராங்க. ஸோ இதை பற்றி நம்ம எப்படி இந்த மருத்துவம் வேலை செய்யுது அதை தான் நம்ம வந்து உயிர் சக்தி மூலமாக சென்ற நிகழ்ச்சியில் நம்ம விளக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தியில் ஏற்படக்கூடிய சமநிலை பாதிப்பு தான் நோய். மின் சக்தியில் சமநிலை பாதித்தா எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸை நாம் பயன்படுத்த முடியாது. உடலுக்குள் இருக்கும் உயிர் சக்தியில் சமநிலை பாதித்தா உறுப்புகள் சரியாக வேலை செய்யாது. அந்த உயிர் சக்தியை சமப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம், அந்த ஒரு டெக்னிக் தான் அக்யூபங்க்சர். ஸோ அக்யூபங்க்சர் இஸ் ஏ எனர்ஜி பேலன்சிங் டெக்னிக் மோர் தேன் ஏ ட்ரீட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்வேன். காரணம், நீங்கள் வந்து லைட் எரியல, ஃபேன் ஓடலை, ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணல அப்படின்னு தனித்தனியாக சொன்னாலும், கரண்ட் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தான். அதே போல் உங்களுக்கு தலைவலி, வயிற்று வலி, டயபெட்டிஸ், ரொமாட்டிசம் அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் நோய்களின் பெயரை சொன்னாலும், உயிர் சக்தியினுடைய சமநிலை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ அக்யூபங்க்சரில் வந்து மனிதனுடைய உயிர் சக்தி சமநிலை பாதிப்பை நம்ம ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி
அதை பேலன்ஸ் பண்ணும்போது அவன் முழுமையான நலன் பெறுகிறான். அவன் முக்கியத்துவம் கொடுக்காத நோய்களும் சேர்ந்து குணமாகுது. அதனால தான் இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அக்யூபஞ்சர் பற்றி ஒரு ப்ரீஃபான விளக்கம் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்வீங்க எங்களுக்காக. அந்த ப்ரெஷர் பாயிண்ட் ஆக்சுவலி நம்ம வந்து அக்யூபங்க்சரில் வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் யூஸ்வலாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இடையில நம்ம ஏன் இந்த விளக்கங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, எவ்வளோ உயர்தரமான சிகிச்சைகள் செய்து பலன் இல்லாத நிலையில் இந்த புள்ளிகள் அழுத்தினா ஒரு பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வியூவர்ஸ்க்கு ஏற்படலாம். இதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம இதை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அதனால தான் இந்த புள்ளிகளை பற்றி அந்த உணர்வுபூர்வமாக வியூவர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை நிச்சயம் பயன்படுத்துவாங்க. நம்ம ஏற்கனவே வந்து 2 லைஃப் சேவிங் எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் பற்றி சொன்னோம். ஒன்று மூக்குக்கு கீழே மேல் உதட்டில் இருக்குது, இன்னொன்று நம்முடைய கால் பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல விரல் நுனிகளில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாமே எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ். இந்த 2 புள்ளிகளை வந்து நாம் லைஃப் சேவிங் எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விரல் நெகக்கண் ஓரங்களில் இருக்கக்கூடிய புள்ளிகளும் அவசரகால புள்ளிகள். உதாரணமாக கட்டை விரல் நெகக்கண் ஓரமாக இருக்கக்கூடிய புள்ளி நுரையீரல் தொடர்பான பாதிப்பு, ஒரு ஆஸ்மேட்டிக் அட்டாக் வரும்போது பயன்படுத்தினா இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் சுண்டு விரல் நகைக்கண் ஓரமாக இருக்கக்கூடிய புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும்போது இருதயம் தொடர்பான பாதிப்புகளிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். இதையெல்லாம் வந்து ஒரு அவசர காலத்தில் பயன்படுத்த முடியும். ஓகே, ப்ரெஷர் பாயிண்ட் பற்றியும் டாக்டர் சொல்லியாச்சு. முதல் நேயர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்கள் ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். உங்கள் பேர் என்ன? பேர் நல்லுசாமி மேடம். ஓகே சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சியிலிருந்து கால் பண்ணுறேன் மேடம். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? திருச்சியிலிருந்து. உங்க கேள்வி நீங்க என்ன? டிவி பார்த்து பேசாதீங்க சார். நீங்க டிவியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ. ஓகே, அந்த கால் கட் ஆயிடுச்சு. அடுத்த முறை கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஓகே, அந்த கால் கட் ஆயிடுச்சு டாக்டர். லைஃப் சேவிங் பாயிண்ட்ஸ் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னொரு விஷயம், இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் தரக்கூடிய ஒரு விஷயம்னா பருமன். எல்லாருமே கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு போறாங்க. ஃபேட் ஆகிட்டு போறதுனால வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணுன்றாங்க. அதுக்கான டைம் நேரம் ஒதுக்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஒரு சிலர் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்றதுனால சோம்பேறியா இருக்காங்க. அக்குபஞ்சர்ல அதுக்கு ஒரு தீர்வு இருக்கா? அதாவது நம்ம ஒரு லாஸ்ட் ப்ரோக்ராமில் கூட நம்ம இதை பற்றி பேசணும். ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸே பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்களுக்குலாம் தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மை. சரி, இப்போ கூட நீங்கள் பாருங்கள், சில விளம்பரங்கள் வருது. எந்த விதமான பத்தியமும் தேவையில்லை, உணவு கட்டுப்பாடு தேவையில்லை, நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டா உங்களுக்கு எடை குறையும் அப்படிங்கிற மாதிரி சில விளம்பரங்கள்லாம் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. இது வந்து அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். சரி, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே பண்ணிக்க மாட்டோம், ஃபிசிக்கலாக நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம், வாக் பண்ண மாட்டோம், டயட்டிங்கில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டோம், ஆனால் எடை குறையணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்ற அந்த எதிர்பார்ப்பே அடிப்படையில் தவறு இல்லையா? ஸோ அக்யூபங்க்சர் பொறுத்த வரைக்கும் எடையை குறைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணும் வித் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல். காலையில் வந்து ஒரு மினிமம் ஒரு 15 to 30 minutes வாக்கிங், ரெகுலேட்டட் டயட் ப்ளஸ் அக்குபங்க்சர். இதில் வந்து ஒரு மாதத்துக்கு மினிமம் 3-5 கிலோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அந்த அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து ஆரோக்கியமாக அவங்களுடைய எடையை குறைத்து அவங்க வேறு எந்த நோய்களும் பாதிப்பாகாமல் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை இன்பமாக நடத்துவதற்கு இந்த சிஸ்டம் உதவும். எடை குறைப்புக்கு உலக அளவில் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து எல்லாருமே நாடி வராங்க. எந்த விதமான மருந்துகளும் கிடையாது. ஸோ எடையை குறைக்கிறதுக்கான மருந்துகள்லாம் வந்து எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இஸ் எ மஸ்ட். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட அக்குபெஞ்சரும் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் அப்துல் ஜலீல் மேடம். அப்படியா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பிபி பண்ணுறோம். அப்படியா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? எனக்கு தான் ஒரு கால் கொஞ்சம் வீக்கமாகவே இருந்துச்சு. அப்படியா, தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் லைனில் தான் இருக்கார். சொல்லுங்கள் சார், என்ன செய்கிறீங்க நீங்கள்? ஹலோ. நான் வந்து கடை வச்சுருக்கேன் சார். சரி, நின்றுட்டே இருக்கிற மாதிரியா? ஆமாம், எப்போவுமே நின்றுட்டு தான் இருக்கோம். என்ன கடைங்க? மளிகை கடை. சரி, எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு காலில் வீக்கம் இருக்குது?
கால் வீக்கம் வந்து ஒரு 2 வருஷமா இருந்துகிட்டு இருந்துச்சு. டாக்டர்கிட்ட காட்டுறதும் அப்புறம் ஊசி போடுறதும் அப்படி போடுறதுமா இருந்துச்சு. ம் அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல யூரிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு உப்பு இது கூட இருக்கு, உங்களுக்கு பாயிண்ட் கூட இருக்கு, ம் 9.8 பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணிட்டு இருந்தோம். ம் அங்க டாக்டர் சொன்னாங்க, நீங்க கறி ஐட்டம், மீன் ஐட்டம், இறால், அது பருப்பு ஐட்டம் எல்லாத்தையுமே குறைச்சிடுங்க, ம் எதுவுமே சாப்பிடாதீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் இது சைலோரிக்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் தந்திருக்காங்க. சரி, இப்போ மருந்துகள் சாப்பிட்றீங்களா? அதான் அந்த சைலோரிக்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, அது மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் லேசா அந்த வலி இருந்துகிட்டு தான் இருக்கு. எப்பவுமே அது நார்மலா இருந்துகிட்டே இருக்கு. சரி, உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனைக்கு கொஞ்சம் நாள் நம்ம ரெடி பண்ணலாம். நீங்கள் அதாவது இப்போ ஒரு 2 வருஷமாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் எந்த விதமான பலனும் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அக்கிபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். அந்த வீக்கம் குறையும், வலி வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக வலி குறைஞ்சிரும். ஸோ ஒரு நல்ல ஒரு அக்கிபங்க்சர் சிகிச்சையாளரை பார்த்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த மருந்துகள் சாப்பிட்டு நீங்கள் பலன் இல்லைன்றீங்க, அதனால் அது உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் நாளடைவில் அந்த டாக்டரோட அட்வைஸ் படி நிறுத்திடலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ் ட்ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ் ட்ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராஜேஸ்வரி, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. அப்படியா? இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், எனக்கு 40 வயசு ஆகுது. ராஜேஸ்வரி பேரு. உடம்பு ஃபுல்லா கொழுப்பு கட்டியா இருக்காங்க சார். அதுக்கு டாக்டர்கிட்ட இங்கிலீஷ் மெடிசன்ல கேட்டா அவங்க ஒன்றும் பண்ணாது, நீங்க வந்து கொலஸ்ட்ரால் ஐட்டெல்லாம் கம்மி பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைகளில் இருக்காமா? கை கால் உடம்புல ஃபுல்லா இருக்காங்க சார், ஒவ்வொரு இடத்துல இருக்கு. எவ்வளோ வருஷமா இருக்குமா? ஒரு 15 இயர்ஸா இருக்குங்க சார். சரி, அழுத்தினா வலி இருக்கா? வலி எல்லாம் இல்லைங்க சார், ஆனா உடம்பு வந்து வலியாகும். ஃபுல்லா ஏதாவது ஹெவியா வேலை செஞ்சா உடம்பு கை கால் வலியாகும். உங்களுக்கு மாதவிலக்கெல்லாம் ஒழுங்கா இருக்காமா? சார் அது ரெகுலரா எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கு, பெருசா எனக்கு எதுவும் தெரியல. நான் 2 நாள் 3 நாள் இருக்குங்க சார். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் இருக்காது, மறுபடியும் 2 நாள் இருக்கும். குழந்தைங்க? 2 பொண்ணுங்க சார். நார்மல் டெலிவரியா? ஃபர்ஸ்ட் சிசேரியன், 2வது நார்மல். ஓகே, இது கூட ஒரு ரேரான விஷயம்தான். ஃபஸ்ட்டு சிசேரியன், 2வது நார்மல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ரேர் கேஸ். இப்போது அந்த கைகளில் அந்த சதை கட்டிகள், சதை திரட்சி, அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் கொஞ்ச நாள். ஏன்னா உங்களுக்கு 15 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கரைக்கிறது அப்படிங்கிறது அக்குபங்க்சரில் பாசிபிள், பட் அந்த டியூரேஷன் வந்து அதிகமாக தேவைப்படும். இதுக்கு வந்து சர்ஜரி மாதிரி ட்ரீட்மெண்ட் எதுவும் நீங்கள் முயற்சிக்க வேணாம். சம்டைம்ஸ் அது வேறு ஏதாவது ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன், ஒரு காம்ப்ளிகேஷனில் வந்து போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டினியூவஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஹார்ட்னஸ்லாம் வந்து கிராஜுவலாக கரைஞ்சிரும். அது இல்லாமல் உங்களுடைய மாதவிலக்கு சரியாக இருக்கா, சுழற்சி கரெக்டாக இருக்கா, 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் மினிமம் செக்ரீஷன் இருக்கா, இடைப்பட்ட நாட்களில் வெள்ளைப்போக்கு, லிக்கோரியான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒயிட் டிசார்ஜஸ்லாம் இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அசஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா 40 வயசு ஆகிடுச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசை கடந்து கர்ப்பப்பையோடு இருக்கிறவங்களே ரொம்ப ரேராக இருக்காங்க. ஏன்னா யூட்ரஸ் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையை போய் நாம் சொன்னாலுமே உடனே யூட்ரஸ் வந்து குழந்தை இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க, எதுக்கு இப்போ அது தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஸோ வேறு வழியே இல்லை, தவிர்க்கவே முடியாது, கர்ப்பப்பை சம்பந்தமான அந்த பாதிப்புக்கு வந்து நிவாரணம் இல்லை அப்படிங்கிற நிலையில் தான் அதை நம்ம சர்ஜரி மூலமாக அகற்றணும். அதர்வைஸ் யூட்ரஸை வந்து நம்ம அனாவசியமாக சர்ஜரி மூலமாக எடுக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மாதவிலக்கு நின்ற பிறகும் கூட அந்த உறுப்பு ஒரு பெண்ணுக்கு மிக அவசியம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்கள், நேரில் ஒரு டாக்டர்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங்.
ஹலோ, சொல்லுங்க மேம். உங்க பேருமா, எங்கேருந்து கால் பண்றீங்க? மீரா என் பேரு. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்றீங்க மீரா? மதுரை. ஓகே மீரா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். ஓகே, கேளுங்கம்மா. சார், நான் என் பேரு மீரா, நான் மதுரையில இருந்து பேசுறேன். எனக்கு 53 வயசு ஆகுது. வெயிட் குறையாமலே இருக்கு சார். குறையாமலே இருக்குன்னா நீங்க எப்படி இப்போ என்ன வெயிட் இருக்கீங்க? 106. இது உங்களுக்கு எந்த வயசுல இந்த மாதிரி வெயிட் திடீர்னு ரைஸ் ஆச்சா இல்ல இயல்பாவே நீங்க அந்த மாதிரி குண்டா இருப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல, கல்யாணத்துக்கு முன்னால ஒல்லியா தான் இருந்தேன், ரொம்ப ஒல்லியா. அப்புறம் குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டேன். இப்ப குழந்தை பிறந்து இது ஃபேமிலி பிளான் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சு. டெலிவரிஸ் நார்மலாமா? நார்மல். ஓகேம்மா. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மாதவிலக்கெல்லாம் சுழற்சி இருக்கா, நின்றுடுச்சா? 44லே நின்றுச்சு சார். நின்றுடுச்சு. ஓகே. ஆமா. சரி, இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சாதாரணமாகவே எப்படி உங்களுக்கு இப்போ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொன்னேன் இல்லையா, உடல் எடை கூடுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு அடிப்படையான காரணம். நான் பிளவுஸ் தைக்கிறேன் சார். சரி. ஆனால் எந்நேரமும் எங்க எந்த ஹெல்ப்புக்கு வேணாலும் போய்கிட்டே தான் இருப்பேன். சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதுதான் காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நேரில் ஒரு டாக்டரை பார்த்து உங்களோட பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணி அவர் உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னா உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் ஏற்படும். அப்படி பெஸ்டா எந்த டாக்டர் பார்க்கலாம் சார் மதுரையில்? நீங்கள் தான் தேடணும். ஒரு நல்ல டாக்டராக எங்கே யார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி இது கூட நியாயமான கேள்வி தான். சரி, அது எங்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ரெகுலேஷன் இல்லாமல் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இது ரெகுலேட் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு டாக்டராக பாருங்கள், பேசுங்க. அவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்ட நோயாளிகளை விசாரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட மருத்துவர் உங்களுடைய பிரச்சனையை கரெக்டாக அசஸ் பண்ணி உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில் சிகிச்சை அளிப்பார்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றிம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் தஸ்தகீர், நான் பம்மல்லேருந்து கால் பண்ணுறேன். அப்படியா? அப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க சார்? மேம், என்னுடைய வயசுக்கு. ஓகே, அவங்களோட வயது சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சலாவுதீன் லைன்ல தான் இருக்காரு. ஹலோ. பேசுங்க சார். சார், என்னுடைய வயசு பேர் வைஃபுடைய ஏஜ் 28 ஆகுது. ஹலோ, சொல்லுங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா பேக் பெயின், இடுப்பு வலி இருக்கு சார். அந்த வலியின் காரணமா இப்போ ரீசென்ட்லி ஒரு வருஷமாவே காலும் வலிக்குதுங்கிறாங்க, ரொம்ப ஹெவியா. அது பலகட்ட ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோம், சித்தாவில், இங்கிலீஷ், இது யுனானியன் கூட பார்த்து சரியாகல. இப்போ ரீசென்ட்லி அக்கு பஞ்சர் போய் பார்த்துருந்தோம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. ஓகே. அது அவங்க அதுலயும் அவங்களுக்கு சரியாகிற மாதிரி இல்லைன்னு சொல்லி நீங்க வேற ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுங்க அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அக்கு பிரஷர்னு ஒரு ட்ரீட்மெண்ட், அக்கு பிரஷிங் மூலியமா இது பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அதுல குணமடைஞ்சவங்க சொன்னாங்க. இது சரியாகுது இந்த மாதிரி. ஓகே. இந்த பிரச்சனை உள்ளவங்க அங்க போய் பாத்துக்கிட்டு இருக்கோம். அக்கு பிரஷர் பாக்கலாங்களா, அது சரியாகுமா, இல்ல அக்கு பஞ்சர் வேற அக்கு பிரஷர் வேற எப்படி? ஆக்சுவலி இது ஒரு குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. அக்யூ ப்ரெஷர், அக்யூ பங்க்சர் இது இரண்டுமே ஒரே தத்துவத்தில் வடிவமைக்கப்பட்ட சிகிச்சை முறைகள். நம்ம உடம்புல இருக்கிற சக்தி ஓட்ட பாதைகள், அந்த அக்யூபஞ்சர் புள்ளிகள் எல்லாமே சேம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லித்தரேன் இல்லையா, ஒரு அக்யூபஞ்சர் புள்ளியில் இங்கே நீங்கள் அழுத்திக்கிங்க உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் இல்லையா, அப்படி அந்த புள்ளியில் நீங்களாக உங்கள் விரலால் அழுத்தும் போது அதை நாம் அக்யூ ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதே புள்ளியில் ஒரு டாக்டர், ஒரு ஹீலர் ஒரு ஊசியை செருகி சிகிச்சை வழங்கும்போது அதை நாம் அக்யூ பங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம். அக்யூ ப்ரெஷருக்கும் அக்யூ பங்க்சருக்கும் அடிப்படை வித்தியாசங்கள் இல்லைன்னாலும் அக்யூ ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது அக்யூ பங்க்சர் மூலமாக கிடைக்கிற நிவாரணங்கள் விரைவாக இருக்கும், ஸ்ட்ராட்டிக்காக இருக்கும். நம்ம டாக்டர் வஹாப்ஸில் குறிப்பாக இப்போ ப்ரானிக் அக்யூ பங்க்சர் அப்படின்னு சொல்லி அதையும் கடந்த ஒரு ஹையர் டைமென்ஷனை நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த சிஸ்டத்தில்
ப்ரானிக் ஹீலிங் வித் அக்யூபங்க்சர். பிராண சிகிச்சையினுடைய நுட்பங்களை அக்யூபங்க்சர் சிகிச்சையோடு இணைத்து வழங்கக்கூடிய இந்த சிகிச்சையை வந்து நாம் ப்ரானிக் அக்யூபங்க்சர்னு சொல்கிறோம். இதை இண்டியனைஸ்டு அக்யூபங்க்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த ரெண்டுமே ஒரே அடிப்படையில் உருவான சிகிச்சை முறைகள். ஏதோ சில காரணத்தினால இதை தனித்தனியாக இப்போ நாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அக்யூப்ரெஷர், அதுக்கு அடுத்த நிலை அக்யூபங்க்சர், அதற்கும் அடுத்த உயர்நிலை ப்ரானிக் அக்யூபங்க்சர். ஸோ நீங்கள் இப்போ அக்யூப்ரெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் அக்யூபங்க்சரை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் பிரச்சனை இருக்கும்போது அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபாலோ அப் மெயின்டெனன்ஸுக்கு நீங்களே செல்ஃபாக அக்யூப்ரெஷர் பண்ணிக்கலாம். அக்யூப்ரெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. உங்கள் உடம்புல இருக்கிற புள்ளிகள் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே சுயமாக சிகிச்சை வழங்க முடியும். இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் இவ்வளோ நேரம் அக்குபஞ்சர் பற்றி கிளியராக நிறைய பேருக்கு புரிகிற விதமாக பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லிம்மிங், உடல் எடை குறைக்கிறதுக்கும் வழிகள் இருக்குது அக்குபஞ்சர்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதை பற்றி நம்ம வரும் நாட்களில் பேசலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாக பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆரோக்கியமான பல விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் புதுசாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.